திராவிட முன்னேற்ற கழகம் ஏன் இருக்க வேண்டும் என்பதற்கு நீங்கள் நினைத்து பாருங்கள். இன்றைக்கு என்ன நடக்கிறது? மத்தியிலே ஒரு ஆட்சி, தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆட்சிதான். மோடி பிரதமர், அவருக்கு பல பக்கத்திலே மந்திரிகள். அவர்களுக்கு என்ன வேலை? திட்டம் போட வேண்டும், பணம் இருந்தால் தர வேண்டும், நாட்டிலே சட்ட ஒழுங்கை பாதுகாக்க வேண்டும், மக்களுக்கு வேண்டிய திட்டங்களை தர வேண்டும். ஆனால் அதை விட்டுவிட்டு வேறு பணியில் ஈடுபடுகிறார்கள். ஒவ்வொரு மாநிலமாக அவர்களுக்கு அடிமையாக இருக்க வேண்டும். அவர்களுக்கு சலா சொல்லுகிறவன் அவன் அங்கே முதலமைச்சராக இருக்க வேண்டும், சொல்லாதவனை தூக்கி எறிய வேண்டும் என்பதற்காக செய்கிறார்கள். இதற்காக இந்த நாட்டில் 2 கலாச்சாரங்கள் இருக்கிறது. ஒன்று வடநாட்டில் இருக்கிற கலாச்சாரம், அது நமக்கு ரொம்ப அசிங்கமான ஒன்று. ஆனால் நாம் எப்படிப்பட்டவர்கள்? பண்பாடு மிக்கவர்கள். ஆனால் அந்த பாராளுமன்றத்திலே ஒரு மந்திரி சொல்லுகிறார், நம்மை பார்த்து அசிங்கப்பட்டவர்கள், நாகரிகமற்றவர்கள் என்று சொன்னார். நான் ஒன்று சொல்லுகிறேன். கல் தோன்றி மண் தோன்றா காலத்துக்கு முன் தோன்றிய மூத்த குடி தமிழ் குடி என்று சொல்லுவார்கள். இந்த எங்களுடைய மன்னர்கள் இந்தியாவிய வரையிலே இமயத்திலே கொடி போட்டிருக்கிறார். தமிழ் மூலவன் வடநாடு சென்று சொன்ன பொழுது அங்கே கனகவிஜயன் என்ற மன்னர் சொன்னார்கள், எம்போல் மன்னர் இங்கு இல்லை போலும். அந்த நேரத்தில் எங்களுக்கு துணையான அமைச்சர்கள் இங்கே இல்லை என்று சொன்னவுடன் செங்கோட்டையன் படையெடுத்து சென்று அந்த கனகவிஜயனை வெற்றி கண்டு அவன் தலை மீது கங்கையில் ஒரு பாறை எடுத்து அது கண்ணைக்கு செல்லிருக்க கொண்டு வந்தவன். இது நாங்கள் பெற்ற நாகரிகம். நாங்கள் நீண்ட நெடுங்காலத்துக்கு முன்னால் நாகரிகம் படைத்தவர்கள். எங்களுக்கு நாகரிகம் தெரியும். அண்ணன் யார், தம்பி யார், அக்கா யார், அண்ணி யார் என்று. கொள்கனாக இருக்கிறவன் அண்ணியுடைய முகத்தை கூட பார்க்க மாட்டான். தலைவரின் தன்னே அன்னைக்கு ஒரு சோறு போட்டிருப்பான். இது எங்கள் பண்பாடு. ஆனால் உங்கள் பண்பாடு என்ன? ஒருத்தைய 5 பேரை கல்யாணம் பண்ணிக்குவான், ஒருத்தன் உள்ள போயிடுவான், 4 பேர் வெளியே இருப்பான், இன்னுமாடா பண்ணுவான்னு கேட்பான், நமக்கு எப்படா சான்ஸ் கேட்பான். இந்த அராஜகம் உங்களுக்கா எங்களுக்கா? எங்களை பார்த்தா நாகரிகம் அட்டவணை சொல்லுகிறீர்கள். வேலைக்கு 2 வேலை கொடுப்பான். அந்த காலத்தில் சிபி சித்தர் கல்லு வந்தார். ஒரு மாட்டின் வியாதி வந்து பயங்கரமான நாத்து எடுத்துருச்சு. நாத்தம்னா அப்படி நாத்தம் அல்ல, 3/4 மைல் இருந்து அவள் நாத்து வருது. அது ஒரு இடத்துல கட்டிட்டு அதுல இருந்து 5000 ரூபாய் கட்டிட்டு சொன்னா தைரியமா இருக்கிற போய் அந்த மாட்டு கழுத்துல பணத்தை அறுத்துக்கலாம் சொன்னான். நம்மால் ஒருத்தன் போனான் பெத்தம். அவன் அந்த வரப்பு கிட்ட போக முடியல, திரும்பி வந்துட்டான். ஏண்டான்னு கேட்டான். என்னால முடியாது சுவாமி. என்னடா? பேச கூட முடியாது, விட்டுட்டான். ஆந்திராக்காரன் போனான், அப்படி கொஞ்சம் தூரம் போனான். நான் கூத்து நான் பணி அப்படின்னு அவங்க போயிட்டான். ஓதுனா போயிட்டு இருந்தான். எல்லாரும் ஓடி வந்துட்டாங்க. வடநாட்டிலிருந்து வந்து அப்போ அவன் வந்தான். நான் போய் அழுத்துக்கிட்டு அழுத்து பார்த்து இவன் கிட்ட போன மாட்டுக்கிட்ட அது அழுத்து ஓடிச்சு. ஏன்னா இவனா தட்ட அது மட்டும் அப்படியே ஏற்பட்ட ஒரு கேவலமான பிறவிகள். நீங்க பாராளுமன்றத்தில் நின்று தமிழன் நாகரிகமற்றதா? நாகரிகம் என்றால் என்ன என்றால் தெரியுமா? அதுக்கு இலக்கணம் உண்டா, இலக்கியம் உண்டா? எப்படியாவது தேர்தலில் இப்பொழுது இவரை தோற்கடிக்கவே முடியாது. ஆகையினால் யாரை பிடிக்கலாம் பார்த்தா இருக்கிறதுக்கு 2 கட்சி தான், மற்றெல்லாம் கட்சி இல்லை. ஆகையினால எல்லாரும் கேட்டாங்க, எடப்பாடியை நீங்க பிஜேபி கூட போவீங்களா? இந்த பக்கம் அழைக்கிற சூரியன் இந்த பக்கம் அழைக்கிறாலும் நடக்காது இருந்தாரு.
நாங்களும் பரவாயில்லைன்னு பார்த்தோம். இப்போ யாருக்கும் சொல்லாம போய் டெல்லி பார்த்தா எங்க டெல்லிக்கா போயிருந்தீங்க? சும்மா போயிருந்தேன். யாரை பார்த்தீங்க? அமித்ஷாவை பார்த்தேன். எதுக்கு பார்த்தீங்க? சும்மா பார்த்தேன். நீ மட்டுமா? இல்லை, 4 பேரோட பார்த்துட்டு இருந்தோம். ஒழிஞ்சு போச்சு. இப்போ எழுதி வச்சுங்க, பிஜேபி அந்த ஏடிஎம்கே பிஜேபி ஒரு அணியில சேருவாங்க. ஆனால் அதில் எடப்பாடி இன்னும் கொஞ்சம் வைக்கிறார். நான் உங்களோட சேரணுன்னாலும் முன்னாள் ஓபிஎஸ் அது சசிகலா இந்த கேங்கை சேர்க்க மாட்டேன்றான். அவர் ரொம்ப கெட்டிக்காரன். உள்ளபடி இவங்களை சேர்ந்தோம், நான் ஒழிஞ்சேன்றார். அவங்க அது 2 பேர் சேர்றதுக்கு 2வது தூண்டு போயிருந்தாங்க. அந்த தூண்டு போயிரு இருக்கு. அதனால அன்னைக்கு இருந்தா பேசிட்டு இருந்தது. தம்பி இவர் போயிட்டு இருந்தாரு, அந்த இவர் கொஞ்சம் ஏதாச்சும் செங்கோட்டையும் போனாரு. அப்பதான் எங்கிட்ட சொன்னாரு, அவர் அதுக்கு போற இவர் போனது இருந்தாரேன்னு போனாரு. அவர் போனது சசிகலா விமர்சனம் போயிருக்காரு, ஊர் அழைத்தார். ஆக இனி இவங்களை பிடிச்சி நுண்டி குண்டி கூடு கூடு இவங்களை சேர்த்து எங்களை எதிர்க்க பார்க்கிறீங்க. ஆனா அவற்றையெல்லாம் நாங்கள் சமாளிக்கிறதுக்கு தயாராக இருக்கிறோம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.